விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ். இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 631 புள்ளிகள் உயர்ந்து 76,532 முடிஞ்சிருக்கு. நிப்டி 205 புள்ளிகள் உயர்ந்து 23,163 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பொருளாதார விமர்சகர் நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருந்துச்சு சார்? மார்க்கெட்டும் இன்னைக்கு நல்லா இருந்தது. சென்செக்ஸ் ஒரு 631 பாயிண்ட் அதிகரிச்சிருக்குது. நிப்டியுமே இன்னைக்கு பாசிட்டிவா இருக்குது. பட் ட்ரெண்ட் இன்னமும் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறினதா சொல்ல முடியாது. அந்த ஒரு கரெக்ஷன்ல பேரிஷ் ட்ரெண்ட் வந்ததுல ஒரு புல் பேக் ராலியா தான் நான் இதை தொடர்ந்து பாக்குறேன். ஏன்னா நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம், நிப்டி அந்த 23,500 அப்படிங்கிற லெவல டெசிசிவா தாண்டாத வரைக்கும் இது வந்து 22,800 இருந்து 23,450 500க்குள்ள அந்த ஒரு 600-700 புள்ளிகளுக்குள்ளதான் இது வந்து சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால பெருசா நம்ம சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் சென்செக்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு 7 பங்குகள் மட்டும் தான் இன்னைக்கு டிக்ளைன், மற்றது எல்லாமே வந்து பாசிட்டிவா தான் இருந்திருக்கு. அதே தான் நம்ம நிப்டிலையும் பாத்தீங்கன்னா 42 ஷேர்ஸ் விலை ஏறி இருக்கு, டிக்ளைன் 9 தான். ப்ராடர் மார்க்கெட்டுமே இன்னைக்கு வந்து நேரத்துக்கு அப்படியே உல்டா அல்லது கான்ட்ரரி அப்படின்னு சொல்றாங்க, எதிர்மறையா இருந்தது. அட்வான்ஸ் 2315 பட் டிக்ளைன் 518 பங்குகள் மட்டும்தான் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 4க்கு மேல விலை குறைந்த ஒவ்வொரு பங்குகளுக்கும் நிகராக 4க்கும் மேற்பட்ட பங்குகளுடைய விலை அதிகரிச்சிருந்தது இன்னைக்கு பார்க்க முடிந்தது. இது அப்படியே குவைட் ஆப்போசிட் டு எஸ்டர்டே. அதே மாதிரி அப்பர் சர்க்யூட் ஹிட் பண்ணது 212, லோயர் சர்க்யூட் 84 தான். 52 லோ மட்டும் 98 பங்குகள் இருக்கு, ஹை 14 தான். ஸோ இது ஒரு மிக்சட் சிக்னலை தான் நான் வந்து பாக்குறேன். மோர் ஆஃப் அ சைட்வேஸ் மூவ்மெண்ட். இந்த ரேஞ்சுக்குள்ள ஒரு கன்சால்டேஷன் ஃபேஸ், இந்த ஒரு 700 புள்ளிகளுக்குள் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், ஏத்த இறக்கம் அப்படிங்கிற அளவுல தான் இதை நான் பாக்குறேன். சார் இப்போ நேத்து இறங்குச்சு, இன்னைக்கு ஏறி இருக்கு. இது இதே மாதிரி கடந்த ஒரு மாசமா அடிக்கடி நம்ம பாக்குறோம். அப்பெல்லாம் வந்து நீங்க இந்த டெட் கேட் பவுன்ஸ் சொல்லுவீங்க. இப்போ இந்த டீப் சீக் எஃபெக்டர் வந்துச்சு சார், இதை வந்து அதோட கம்பேர் பண்ண முடியுமா சார்? நிச்சயமா அந்த ஒரு நாள் இருக்கு இல்லையா, நேற்றைய முன்தினம் நினைக்கிறேன், அந்த அமெரிக்க பங்கு சந்தைகள் ஃபியூச்சர்ஸ்ல முன்பேற வணிகத்துல பெரும் வீழ்ச்சியை சந்தித்தது. குறிப்பாக நாஸ்டாக், அது வந்து அந்த US 100 அப்படிங்கிற அந்த குறியீடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 900 புள்ளிகளுக்கு மேல் வந்து விலை இறங்கியது அன்னைக்கு பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட 4.5%. இது சமீப காலத்துல இப்ப இந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியை சந்தித்ததில்லை. அதற்கு முக்கியமான காரணம் இதுதான். பட் ஆனா அமெரிக்க பங்குச்சந்தை அதனுடைய தாக்கம் இந்திய பங்குச்சந்தையிலும் இருந்தது. பட் அப்பவே நம்ம அன்னைக்கு பேசும்பொழுது மாலை அமெரிக்க பங்குச்சந்தை திறக்கிறதுக்கு முன்னாலே சொன்னேன் நம்ம டிஸ்கஷன்ல, இதன் காரணமா தான் இது இறங்கி இருக்குன்னா இது வந்து மறுநாளே அல்லது அதுக்கு அடுத்த நாளே மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆயிடும்னு நான் சொன்னேன். என்ன காரணம்னா இது ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட், ஒரு பேசிக்கலா கொண்டு வந்திருக்காங்க. காஸ்ட் வந்து லோயர் காஸ்ட் மாடல்னு கொண்டு வந்திருக்காங்க. எப்போதுமே இந்த ஒரு அறிவிப்பு வந்த உடனே ஒரு திடீர்னு ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், ஷாக் இருக்கும், அதிர்ச்சி இருக்கும், அதிர்வலைகளை ஏற்படுத்தும். நமக்கு நிகர யாருமே இல்லை, நமக்கு அடுத்து யாருமே இல்லைன்னு இருந்த ஒரு சூழல்ல இப்படித்தான் சைனாவில் இருக்கக்கூடிய பைட் அந்த காருக்கு அனௌன்ஸ் வந்த உடனே டெஸ்லாவுடைய பங்குகள் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. பட் மீண்டும் டெஸ்லாவுடைய பங்குகள் ஓரளவுக்கு இப்ப மேலெழும்பி வந்திருக்கிறத பார்க்க முடிகிறது. அதேதான் இதனால் பாதிக்கப்பட்ட என்விடியா, மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட பங்குகள் பார்த்தோம்னா நேற்றைய முன்தினம் வீழ்ச்சியை சந்தித்தால் கூட அன்னைக்கே ஒரு சின்ன ரெக்கவரி இருந்தது. பட் நேற்றுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ரெக்கவரி இருக்கிறத பார்க்க முடிகிறது. சோ எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு தகவல், இது ஒரு பிளாக் சான் ஈவெண்டா எல்லாம் கொண்டு போனாங்க, அந்த அளவுக்கு இல்ல. இது ஒரு ஒன் ஆஃப் த நியூஸ் அப்படின்னு வந்திருக்குது. இதுல என்ன முக்கியமான விஷயம்னா, அமெரிக்காவால வேற யாருமே கண்டுபிடிக்க முடியாது, பண்ண முடியாதுன்னு இருந்த ஒரு விஷயத்துல சைனா பண்ணிருக்கும் பொழுது இப்ப இந்தியாவுக்கும் நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. ஏன் இந்தியா நம்மளே இந்த மாதிரி ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முயற்சியில சில இறங்க துவங்கி இருப்பதாக தகவல் வர துவங்கி இருக்கிறது. இது நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் இன்னைக்கு இந்த சுகர் ஸ்டாக்ஸ்னுடைய பிரைஸ் எல்லாம் வந்து ஏறி இருக்கிறதா திடீர்னு பாக்குறோம். எதனால? சந்தை முடிவடைவதற்கு சற்று முன்புதான் ஒரு அறிவிப்பு வந்தது. பட் அதுக்கு முன்னால ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. என்னன்னா CCEA அப்படின்னு சொல்லுவோம், கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ், அவங்களுடைய சந்திப்பு இன்னைக்கு அதுல வந்து இந்த எத்தனால் மீது உள்ள விலையை வந்து அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தகவல்கள் வந்தது. இந்த சுகர் ஃபேக்டரிஸ்ல வந்து தயாரிக்க சுகர் ஃபேக்டரிஸ் எத்தனால் இப்ப வந்து மத்தவங்க ரைஸ்ல இருந்து கூட எல்லாம் பண்றாங்க. இப்ப ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய வேஸ்டா போற அந்த ரைஸ் வந்து கணிசமான குறைந்த விலையில வித்து அதுல இருந்து பண்றாங்க. சோ பட் இது சுகர் ஃபேக்டரிஸ்ல அவங்க விற்கக்கூடிய அந்த எத்தனால் மீதான விலை அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சி மொலாசஸ்ன்னு சொல்றது, பி மொலாசஸ்ன்னு சொல்றது. இது வந்து எதுக்காகன்னா வந்து இந்திய அரசாங்கம் வந்து ஈகோ சிஸ்டம், அது ஈகாலஜியை வந்து சுற்றுப்புற சூழல் மாசுபடக்கூடாது அல்லது மாசுபடுவதை குறைக்க வேண்டும்ங்கிறது ஒரு எண்ணம். அதனால பெட்ரோல்ல வந்து இந்த எத்தனாலை கலர்ந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது 5% ஆரம்பிக்கப்பட்டது பல ஆண்டுகளுக்கு முன்பு. அப்புறம் 10% ஆக்குனாங்க. சமீபத்திய டேட்டா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14%, 14.6
17% அச்சீவ் பண்ணிருக்காங்க போன வருஷம். இந்த வருஷம் அதை 15 தாண்டுங்கிறாங்க, 17 18 வரைக்கும் கூட போகலாங்கிறாங்க. 2030க்குள்ள 20% அச்சீவ் பண்ணணுங்கிறது கோல். அதாவது 20% எத்தனால பெட்ரோலோட மிக்ஸ் பண்ணணும். இதன் மூலமாக 2 அனுகூலங்கள் இந்தியாவுக்கு. ஒன்று, சுற்றுப்புற சூழல் மாசுபடுவதை தடுப்பதற்கு பெருமளவு கச்சா எண்ணெய் அதை ரிஃபைன் பண்றது, அதை யூஸ் பண்றது அப்படிங்கிறதுல ஒரு பகுதி, ஒரு 20% அதனுடைய டேமேஜ் வந்து கண்ட்ரோல்ல வரும். ரெண்டாவது மிக முக்கியமானது, நம்ம வந்து குரூடுங்கிறது நம்ம இறக்குமதி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய அளவுல. அப்ப அந்த இறக்குமதிக்கு நம்ம அமெரிக்க டாலர் கொடுத்து இறக்குமதி செய்ய வேண்டியதா இருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கும் போதெல்லாம் நமக்கு அதனுடைய பாதிப்பு இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கமாக வருகிறது. டாலருடைய மதிப்பு உயரும் போதெல்லாம் பயப்பட வேண்டியதா இருக்கு. 20% எத்தனால மிக்ஸ் பண்ணும் பொழுது அந்த பாதிப்பு கொஞ்சம் கணிசமாக நமக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 2 காரணத்தாலதான் இந்த இதை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம சந்தை முடிவடையும் தருவாயில், கிட்டத்தட்ட ஆக்சுவலா 3:30 மணிக்கு முடிவடைந்த பிறகு நம்ம ஊடகங்கள்ல பார்த்த ஒரு செய்தி என்னன்னா, கேபினெட் கமிட்டி வந்து பிரைஸ் ஹைக் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து ₹1.39 சி ஹெவி மொலாசஸுக்கு அதிகரிச்சிருக்காங்க. ஏற்கனவே இருந்த விலை ₹56.58 ஒரு லிட்டருக்கு. இந்த ₹56.58 இருந்து இப்ப ₹57.97 அப்படின்னு அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி பி ஹெவி மொலாசஸ் வந்து அதே ₹60.73 அப்படின்னு இருக்கு ஒரு லிட்டருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று. அந்த அடிப்படையில இது வந்து சுகர் கம்பெனிஸுக்கு ஒரு ஃபேவரபிளா, ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக கருதப்படுவதால் அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் அன்னைக்கு பாசிட்டிவா இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது துவக்கத்துல. சார், இந்த டாலர் அதெல்லாம் பேசிட்டு இருந்தீங்க, கரன்சி எப்படி சார் இருக்கு? கரன்சி இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லைட்லி ஐ வுட் சே தட் கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ஆனா டாலருடைய அந்த இன்டர்நேஷனல் இது மார்க்கெட்ல ரெக்கவர் ஆனதுனால அதனுடைய தாக்கம் இங்க நமக்கு முழுசும் தெரியல. பெரும்பாலும் பிளாட்டா தான் இருந்தது. ₹86.70 அப்படிங்கிற அளவுல தான் இருந்தது. எந்த விதமான பெரிய மாற்றங்கள் இல்லை. ஜனவரி மாத ஒப்பந்தம் இன்றைக்கு முதிர்வடைகிறது தேசிய பங்கு சந்தையில. அது 86.58 இருந்தது. பிப்ரவரி மாதம் 86.71 இருந்தது. அதனால பெரிய மாற்றங்கள், குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம்ங்கிறது இன்னைக்கு எதுவுமே இல்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே பாத்தீங்கன்னா அந்த 108க்கு அருகாமையில் தான் டாலர் இண்டெக்ஸ்ங்கிறது இன்னைக்கு இருந்தது. கமாடிட்டிஸ் சார், அதனுடைய தாக்கம் எப்படி சார்? கமாடிட்டிஸ்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. கோல்ட பொறுத்த வரைக்கும் அதே அந்த 2750 60 அப்படிங்கிற லெவல்ல தான் இருக்கு. சில்வர், வெள்ளியுமே அதே மாதிரி சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல பக்கவாட்டு நகர்தல்ல இருக்கு. 30.44 பெரிய மாற்றங்கள் இல்லை. ஆனால் உள்ளூர் சந்தையில சின்ன ஏற்றம் தங்கத்தினுடைய விலையில் இருந்ததை பார்க்க முடிந்தது. 80,000க்கு மேலதான் இருக்கு. வெள்ளியுமே 91,000க்கு மேலதான் இருக்கு. சோ அந்த ஒரு ஸ்லைட் புல்லிஷ் ட்ரெண்ட்ங்கிறது வந்து இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா க்ரூட் ஆயில் 6333 அப்படின்னு வந்திருக்கு. 6600 700க்கு மேல போனது. இப்போ 300 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு. காரணம் என்னன்னா, சர்வதேச சந்தையிலுமே $78-79 போனது இப்ப $73 வந்துருச்சு. வீக்கன் ஆயிருக்கு. இன்னைக்கு 1% இன்னைக்கு கச்சா எண்ணெய் மட்டும் இன்னைக்கு இறங்கி இருக்கு. காசால பாத்திருப்பீங்க, மெல்ல மெல்ல இவங்க எல்லாம் நார்தன் பார்ட்டுலாம் ரிட்டர்ன் ஆகுறாங்க, அமைதி திரும்புகிறது. ரெட் சீல பாத்தீங்கன்னா ஹவுதீஸ் வந்து கப்பல் இந்த பக்கம் பழையபடி போக்குவரத்து ஆரம்பிக்கலாம், நாங்கள் வந்து மத்த வெளி கப்பல்களை நாங்க தாக்க மாட்டோம்னு சொல்லி அப்படி அவங்க சொன்னா கூட யாரும் அங்க இப்போதைக்கு போறதா இல்லைன்னு தான் நான் கேள்விப்படுறேன் சந்தையில இருந்து கொஞ்ச நாட்களுக்காவது. பட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓரளவு சுமூக நிலை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அமெரிக்கா வேற கச்சா எண்ணெய் அதிக அளவு உற்பத்தி பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாம் சேர்ந்து கொள்ள ஐ திங்க் கச்சா எண்ணெய் திரும்ப அந்த $70-71 நோக்கி வருவதா தான் எனக்கு தெரியுது. 73ல ஒரு சப்போர்ட் இருக்கு. இது பிரேக் ஆனா அடுத்து ஒரு $2 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார், ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த ஐடிசி ஹோட்டல்ஸ் இன்னைக்கு வந்து ட்ரேடிங்ல வந்து எல்லாருக்கும் லிஸ்ட் ஆனது, எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே ஆப்ல பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா நிறைய கன்ஃபியூஷன்ஸும் சொல்லியிருந்தாங்க சார். எங்களுக்கு வந்து ஆவரேஜ் பிரைஸ் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயங்கள், எரர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஏன் சார், ஏன் வருது அப்படி? இல்ல, எரர்னு சொல்ல முடியாது. இப்ப ஐடிசி நிறுவனமே வந்து முந்தா நாள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க, நேத்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. பட் நேத்து இருக்கிறது தான் கரெக்டானதுன்னு அவங்க சொல்றாங்க. என்னன்னா, அந்த 87% கிட்ட ஐடிசி இருக்கு. 13% ஐடிசி ஹோட்டலுடைய மதிப்பு. இந்த $100 எடுத்துக்கிட்டா அதுல $13 கிட்ட ஐடிசி ஹோட்டலுடைய மதிப்பு. அதன் அடிப்படையில அவங்க வந்து ஒரு கணக்கு போட்டு சொல்றாங்க, ஒரு 100 பங்கினுடைய மதிப்பு $54,000 கிட்ட வரும். அப்படின்னா பங்கு ஒன்றினுடைய விலை $540 அப்படின்னு நம்ம கணக்குக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தோம்னா, சோ அவங்க சொல்லக்கூடிய மதிப்பு, உண்மையான மதிப்பு அங்க கொடுத்துருக்கோம்னு சொல்றது $540 ஒரு பங்குக்கு. நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கால்குலேஷனுக்கு போறப்ப அதைத்தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கும் நான் நினைக்கிறேன். அதற்கு மாறாக ஜனவரி 6ஆம் தேதி அந்த ஐடிசி வந்து ஸ்பிளிட் ஆன பிறகு, அந்த ரெக்கார்ட் டேட்டுக்கு பிறகு வணிகமான பொழுது $27 குறைவாக, 26 அல்லது 26 குறைவாக வணிகம் நடந்தது அன்னைக்கு. அப்ப 10 பங்குகளோட பெருக்கி பார்க்கும் பொழுது 26 × 10ங்கிறது, ஏன்னா ஐடிசி ஒரு பங்கு 10 பங்கு வைத்திருப்பவர்கள் ஒரு பங்கு ஐடிசி ஹோட்டல் கொடுக்கப்பட்டது. சோ அப்ப நீங்க அதை பெருக்கி பார்க்கும் பொழுது $260 வேல்யூவேஷன் வருது. சோ நிறுவனம் சொல்லுவது 540, நீங்க அன்னைக்கு இருக்க விலை டிஃபரன்ஸ் சந்தை கணித்தது 260. பட் இன்னைக்கு நீங்க லிஸ்ட் ஆனது பாத்தீங்கன்னா 180. 180ல இருந்து இறங்கி 171 72க்கு வந்துருச்சு. அது இறங்கி இருந்தது இன்னைக்கு பார்க்க முடிந்தது.
பெரும்பாலான தரகு நிறுவனங்கள் ஒரு சாரார் 125 ரூபாய் நேற்று சொல்லியிருந்தா கூட இன்னொரு சாரார் 150 இருந்து 175 வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா கம்பேரிட்டிவ் பேசிஸ் வித் எக்ஸிஸ்டிங் இப்ப ஆல்ரெடி ஏற்கனவே பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகிக் கொண்டிருக்கக்கூடிய மற்ற இதே துறையில் இருக்கக்கூடிய பங்குகளோடு ஒப்பீட்டு அடிப்படையில வரக்கூடிய ஆண்டினுடைய பிஇ மல்டிபிள் பண்ணி சொன்னது 150 இருந்து 175 இருக்கும் சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதுதான் இப்ப நடந்திருக்கதா நம்ம பார்க்க முடிகிறது. அதனுடைய உண்மையான மதிப்பு நிறுவனம் சொல்லுவது உண்மையா இருக்கலாம், அது 540 ரூபாய் இருக்கலாம். பட் சந்தையினுடைய பார்வை வேறு விதமாக இருக்கும். ஒரு சொத்து 540 ரூபாய்க்கு இருக்கு, பட் எனக்கு என்ன வருமானம் வருதோ அதன் அடிப்படையில் தான் அந்த சொத்தை மதிப்பீடு செய்வேன் அப்படின்னு இருக்கலாம். சந்தையும் தவறாக இருக்கலாம், அவங்களுடைய கணக்கு தவறாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இது போக போக இதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இவங்க எவ்வளவு ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்க, என்ன மாதிரியா கேஷ் ஜெனரேட் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் வரும். ஏன்னா ஐடிசி நிறுவனம் இன்னமும் கூட இந்த ஐடிசி ஹோட்டல்ல வந்து 40% பங்குகளை வச்சிருக்காங்க. ஸோ ஐடிசி பங்கு வைத்திருக்கக்கூடிய உரிமையாளர்களுக்கு, அந்த பங்கு வச்சிருக்கவங்களுக்கு இன்னும் இதுல 40% ஓனர்ஷிப் இன்னும் இருக்குது இன்டைரக்டா. சோ நம்ம அதை எளிமையாக அதை வந்து ஒரு பிரஷ் அசைட் பண்ணிட முடியாது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து நம்ம வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும். ஓரளவுக்கு இந்த 170 75ங்கிற லெவல்ல இப்ப செட்டில் ஆயிருந்தது. இன்னைக்கு நல்ல வால்யூம் வேற ட்ரேட் ஆயிருந்ததை பார்க்க முடியுது. சார், இப்ப 2 நிறுவனத்துக்கும் இன்னும் தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க, 2 லிஸ்டிங்க்கும். நிச்சயமாக ஐடிசி ஹோட்டல்ல ஏற்படுற தாக்கம் ஐடிசில ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? அப்போ நிச்சயமாக இந்த 40% அளவுக்கு அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். அது அதனுடைய தாக்கம் அங்க இருக்கும். ஐடிசி ஹோட்டலுடைய விலை அதிகரித்தால் அதனுடைய தாக்கம் இன்டைரக்டா இருக்கும். உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப கோரமெண்டல் இன்டர்நேஷனல் இருக்கு ஒரு நிறுவனம். அவங்க வந்து ஃபெர்டிலைசர் அது ரிலேட்டடா சென்னையை சேர்ந்த நிறுவனம். ஊடகங்கள்ல அடிக்கடி சமீப காலங்களில் பேசப்பட்டது உங்களுக்கு ஏன்னு தெரிஞ்சிருக்கும். அதனுடைய கிட்டத்தட்ட வந்து ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருந்தது. ஒரு கட்டத்துல ஏடி பேரி அதுல 50% பங்குகளை வச்சிருந்தாங்க. இப்ப குறைச்சிட்டாங்க, 40% அல்லது அதுக்கும் கீழே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அப்ப என்ன ஆகும்னா, இந்த கொரமெண்டல் விலை 1700 800 இருக்கும் பொழுது ஏடி பேரின் நிறுவனத்தினுடைய விலை 800 900 இருக்கும் பொழுது கொரமெண்டலுடைய விலை அதிகரிக்கும் பொழுது மறைமுகமாக ஏடி பேரி நிறுவனத்தினுடைய விலையும் அதிகரிக்கும். அந்த ஏடி பேரி நிறுவனத்தினுடைய சொந்த செயல்பாடுகளால் அதிகரிக்கிறது ஒண்ணு, சர்க்கரையுடைய விலை அதிகரிப்பது, எத்தனால், இந்த மாதிரி பல விஷயங்கள். இந்த கொரமெண்டலுடைய விலை அதிகரிக்கும் பொழுது அதனாலையும் அதிகரிப்பது ஒன்று. சோ அந்த தாக்கம்ங்கிறது இருக்கும். கிட்டத்தட்ட ஹோல்டிங் கம்பெனின்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல முடியாது, ஏன்னா 40% தான். பட் சர்டன்லி அதனுடைய தாக்கம்ங்கிறது வரக்கூடிய காலத்துல இருக்கும். அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு புரியல. இதை முழுமையாக கொடுத்திருக்கலாம், ஏன் 40% அவங்க இன்னும் ரீடைன் பண்ணிருக்காங்க? ஒருவேளை அடுத்து ஃபாலோ ஆன் இது ஆஃபர் ஃபார் சேல் மாதிரி வர போறாங்களா, இல்ல என்ன பண்ண போறாங்க, இப்படி என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஐடிசியையும் ஐடிசி ஹோட்டலையும் தனித்தனியா பிரிச்சு பாக்குறாங்க சார். ஐடிசில இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்ப இந்த ஐடிசியோட பிசினஸ் வேல்யூ குறைஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் சார் கரெக்ட்? இல்ல நிச்சயமா எவ்வளவு எடுத்திருக்காங்களோ எடுத்த அளவுக்கு குறையும், அவ்வளவுதான். பட் நிச்சயமா பெரிய அளவுல எல்லாம் குறைஞ்சிடலையே. இன்னும் சொல்ல போனா ஐடிசி லிமிடெட் மெயின் கம்பெனி தான் கேஷ் ஜெனரேட்டர். கேஷ் அப்படியே கொட்டுது 10,000 கோடி. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவார்டர்லி ரிசல்ட்ஸையும் பாருங்க, ரொக்கமாக கடனே இல்லாத ஒரு நிறுவனம். பணம் வந்து ரொம்ப விலவாரியா பேசினா ஐடிசி வாங்க சொல்றான்னு எடுத்துக்க போறாங்க, அப்படி கிடையாது. நான் ஒரு ஃபேக்டா சொல்றேன். இந்த வேல்யூவேஷன் ஹையா கூட இருக்கலாம், இப்ப இருக்க வேல்யூவேஷன் லோவா இருக்கலாம், அது நீங்க முடிவெடுக்கணும். பட் நீங்க ஐடிசி வந்து இட்ஸ் அ காங்க்ளமரேட். நீங்க இன்னைக்கு தான் அது ஒரு நிறுவனமா பாக்குறீங்க. நாங்க அந்த காலத்துல எப்படி பார்த்திருக்கோம்னா, அதுல ஐடிசி பத்ராச்சலம்னு ஒன்று இருந்தது, பத்ராச்சலம் பேப்பர் அண்ட் போர்டு. அது ஒரு பேப்பர் காகித ஆலை. அது வந்து பேப்பர் போர்டு, பேப்பர்ஸ் தயாரிக்கிறது, சிகரெட்டுக்கு அந்த அட்டை இருக்கு இல்லையா, பேக்கேஜிங் உள்ளது, இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தது. எஃப்எம்சிஜி நிறுவனமாக இப்ப இருக்கு. அதுக்குள்ள வந்து சன்ஃபீஸ்ட், அந்த பிஸ்கெட்ஸ், அந்த இதெல்லாம் அதுல இருக்குது. இந்த இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய ஹோட்டல் நிறுவனம் அதுக்குள்ள இருக்குது. இதெல்லாம் இருந்தது. இதுல ஐடிசி பத்ராச்சலம் தனியாகவே பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டது. இதுபோல் ஐடிசிக்குள்ளே ஒரு ஐடி நிறுவனம், தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் வேற ஒண்ணு இருக்குது. சோ இப்படி பல நிறுவனங்கள், 5 நிறுவனங்கள் அல்லது 6 நிறுவனங்களை உள்ளடக்கியது தான் ஐடிசி. ஆனா அதுல மேஜர் கேஷ் ஃப்ளோங்கிறது சிகரெட் சேல்ஸ்ல தான் இப்பவும் வருது. மேஜர் கான்ட்ரிபியூஷன், மேஜர் பாட்டம் லைன்ங்கிறது மெல்ல மெல்ல எஃப்எம்சிஜி போகக்கூடிய காலகட்டத்தில் ஓவர் டேக் பண்ணணும் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கு பக்கத்துல கூட ஹாஸ்பிட்டாலிட்டி நிக்காது. பட் ஹாஸ்பிட்டாலிட்டியினுடைய வேல்யூவேஷன் இப்ப சமீப காலத்துல இந்தியன் ஹோட்டல், லெமன் ட்ரீ, இந்த மாதிரி மற்றதெல்லாம் ஏறி இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பீடு ஏறி இருக்கு. ஏன்னா இந்தியர்கள் மிக அதிக அளவுல பயணம் செய்ய துவங்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா நீங்க இந்தியாவில வந்து இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்ல செக் இன் பண்றதை விட நீங்க வந்து பாலிலேயோ, நேபாளிலேயோ அல்லது ஸ்ரீலங்காலேயோ அல்லது இந்த மாதிரி பல நாடுகள் சுத்தி இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு போனீங்கன்னா, ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ், குறிப்பாக மலேசியா, சிங்கப்பூர்லாம் போனா இதை விட குறைவா நீங்க ஹாலிடே பண்ணிட்டு வந்துடலாம் போல இருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட, ஒரு கம்ப்ளைண்ட் கூட நிறைய டிராவலர்ஸ் இருக்கிறத நான் பார்க்க முடிந்தது. அந்த அளவுக்கு இங்க வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடிகிறது. இண்டிகோடைய மார்க்கெட் ஷேரை பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி தான் இது. இந்த பயணம் செய்வது, ஹாலிடேக்கு போறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. சார், இந்த REITs IPO அப்படின்னு ஒண்ணு பார்த்தேன் சார். அப்படின்னா என்ன சார்? REITs அப்படின்னு சொல்றது REITS, அந்த REIT அதுதான், அது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இந்த ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல முதலீட்டாளர்கள், சிறு முதலீட்டாளர்கள் இருந்து பணத்தை திரட்டி, மூலதனத்தை திரட்டி, அந்த மூலதனத்தை ஏற்கனவே கட்டி அதுக்கு நிகராக நமக்கு யூனிட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த மூலதனத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏற்கனவே கட்டி முடித்து வாடகைக்கு விடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, predominantly மேஜர் அப்படித்தான் இருக்கணும். ஓகே, அதான் சட்டம் சொல்கிறது, செபியினுடைய ரெகுலேஷன்ஸ்
சொல்லுது. ஏன்னா நீங்க இனிமே இடத்த வாங்கி இனிமே கட்டி இனிமேக்கு வாடகை அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஏற்கனவே கட்டி முடித்து வாடகைக்கு விட்டிருக்கக்கூடிய அல்லது விட தயாராக இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல முதலீடு செய்து அதுல வரக்கூடிய வாடகையை வசூல் பண்ணி அதுக்குள்ள செலவுகள் போக மீதத்தை பிரித்து நமக்கு வருமானமாக தருவார்கள். அது போக ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கட்டடங்களை வந்து ஒரு விற்க வேண்டிய ஒரு சூழல் வந்து விற்றா அதுல வரக்கூடிய லாபத்தை நமக்கு பிரித்து தருவார்கள். இது போக அவங்களே ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள்னு உள்ள சின்ன சின்ன கம்பெனி ஃப்ளோட் பண்ணி அந்த கம்பெனி மூலமாக சில முதலீடுகள் ரியல் எஸ்டேட் துறையில் செய்து பிறகு அந்த எஸ்பிவியை விற்கும் பொழுது அதுல வரக்கூடிய லாபத்தை அந்த பங்குகளை விற்கும் பொழுது வரக்கூடிய லாபத்தையும் நமக்கு தருவார்கள். சோ இந்த மாதிரி 3 விதமான வருவாய், இது மூலதன ஆதாயம், அப்புறம் நமக்கு வட்டி மாதிரியான ஒரு வருமானம் அப்படின்னு 3 விதமான வருமானங்கள் நம்ம பங்கு விற்பனையில் வர்றது இப்படி எல்லாம் வரும். இது வந்து ஒரு ஃபேர்லி நியூ கான்செப்ட்னு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரை இதுவரைக்கும் ஏற்கனவே 4 ரீட் வந்து பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகமாகிக்கிட்டு இருக்கு. எம்பசி அபிஷியல் பார்க் இதுதான் முத வந்தது 2019 மார்ச் 2019 வந்து 4750 கோடி நினைக்கிறேன் ரைஸ் பண்ணாங்க. அதற்கு பிறகு மைண்ட் ஸ்பேஸ் பிசினஸ் பார்க்னு ஒரு ரீட் வந்தாங்க. இது ரகேஜா குரூப்போடது, அதுவும் பிளாக் ஸ்டோனும் சேர்ந்து 4500 கோடி ரைஸ் பண்ணாங்க. இவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 35 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்ஸ் இருக்கு. எம்பசிட்டையும் அதே கிட்டத்தட்ட ஒரு 38 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது சார். இது வந்து குடியிருப்பு பகுதிகள் மாதிரியா இல்ல ஆபீஸ் ஸ்பேஸ் மாதிரியா சார்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. உதாரணமா இதுக்கு அடுத்து வந்த ப்ரூக்ஃபீல்டு ரியல் எஸ்டேட் இருக்கு இல்லையா, அவங்க அதே மாதிரி அதுக்கு அடுத்து வந்தது நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட்னு வந்தது. இப்ப நெக்ஸஸ் செலக்ட் ட்ரஸ்ட் எடுத்தோம்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 17 மால்ஸ் ஓன் பண்றாங்க. மால்ஸே ஓன் பண்ணி வாடகைக்கு விட்டு கிட்டத்தட்ட 10 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இந்தியா முழுவதும். அது போக ஹோட்டல்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ஆபீஸ் அசெட்ஸ் இருக்கு, ஆபீஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியில விடுவாங்க. சில பேர் காம்பினேஷனா இருக்கும். சோ இதுல முதலீடு செய்யும் பொழுது நம்ம என்ன பார்க்கணும்னா இந்த 4 போக இப்ப 5வதாக இப்போ ஒண்ணு வந்திருக்குது. அதுதான் பிளாக் ஸ்டோன் அவங்களுடைய சத்வா ஜாயின்ட் வெஞ்சர். இவங்க கிட்டத்தட்ட 7000 கோடி மூலதனம் திரட்டுவதற்கு ரீட்ஸ் மூலமாக ரீட்ஸ் யூனிட்டுகளை வெளியிட்டு மூலதனம் திரட்டுவதற்காக ஐபிஓ மூலமாக அதுக்கு விண்ணப்பித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்குது. அதுதான் நீங்க சொல்றது. இதுல வந்து நம்ம என்ன கவனிக்கணும்னா ஒரே ஒரு ஊர்ல எல்லாம் இருந்ததுன்னா கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஒரு பிரித்து பல ஊர்கள் பெங்களூர், மெட்ராஸ், சென்னை, டெல்லி அப்படி இருந்ததுன்னா நல்லது. ரிஸ்க் ஒரு ஏரியால மோசமா போனா கூட இன்னொரு ஏரியால காப்பாற்றணும். நமக்கு போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் மாதிரியா சார்? அதே மாதிரி தான். ஏன்னா இப்ப பெங்களூர்ல ஐடி நிறுவனங்கள் எல்லாம் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் வந்து பிரச்சனைக்குள்ளானால் பெங்களூர்ல எல்லாம் படுத்துரும் ரியல் எஸ்டேட். அப்ப நம்ம பெங்களூர்ல வச்சிருக்கிறத விட ஒரு மகாராஷ்டிரா மாதிரி இடத்துல, பாம்பே மாதிரி இடத்துல இருந்தா பெட்டரா இருக்கும். அதே சமயத்துல பூம் ஆகும் பொழுது, ஐடி பூம் இருக்கும் பொழுது பெங்களூர் பெட்டரா இருக்கும். இது ஒண்ணு. அதே மாதிரி 2வது டைவர்சிபிகேஷன் மால்ஸ், ஆபீஸ் ஸ்பேசஸ், வேர் ஹவுசஸ், இந்த மாதிரி பல அசெட்ஸ்ல நம்ம பிரித்து முதலீடு செய்யறாங்களான்னு பார்க்கணும். 3வது நல்ல ப்ரொமோட்டர்ஸ் தான் பார்க்கணும். அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும். ஓரளவுக்கு வெல் ரெகுலேட்டட் தான், பட் கம்பேரிட்டிவ்லி நியூ ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்து 5-6 வருடங்கள் தான் ஆகுதுங்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயாரா இருப்பவர்கள் முதலீடு செய்யணும். ஏன்னா வருவாய் வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சராசரியாக ஒரு தடவை 7-8% வந்திருக்கு, ஒருக்கா 6% வந்திருக்கு, ஒருக்கா 9% வந்திருக்கு. சோ இது எவ்வளவு வருங்கிறது சொல்ல முடியாது. ஒரு அந்த கேபிட்டல் அசெட்டை வித்து பணம் பெருசா எடுக்கும் பொழுதுதான் ஒரு பெரிய ஆதாயம்ங்கிறது வரும். மற்றபடி வந்து ஒரு பிக்சட் டெபாசிட்ல வரக்கூடிய ஆதாயத்தை ஒட்டியோ அதை விட சற்று குறைவாக கூட இருக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து பெரிய வருமான வரி சலுகைகள் கிடையாது. பட் ரியல் எஸ்டேட்ல டைவர்சிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்கிட்ட ஒரு 50,000 1 லட்சமோ இருக்கு சார், இல்ல ஒரு 5000 இருக்கு சார், 5000 ரூபாய் நான் இதை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி ரியல் எஸ்டேட் விலை ஏறும்னு நினைக்கிறேன், அப்ப அதுல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனா எங்கிட்ட வந்து இன்னைக்கு ரியல் எஸ்டேட்ல முதலீடு செய்யணும்னா கோடிக்கணக்கான ரூபாய் வேணும், அல்லது 50 லட்சம் 60 லட்சம் பணம் இல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற ஒரு முதலீடு இந்த ரீட்ஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்ங்கிறது நிச்சயமாக வெளிநாடுகளில் ரொம்ப பிரபலமான ஒரு முதலீடு. இந்தியாவிலையும் மெல்ல மெல்ல இப்போ வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. நல்ல ஆதாயத்தையும் நடுவில் கொடுத்திருக்கு. பங்குச்சந்தையில வணிகத்திலையும் சில சமயங்கள்ல ஒரே ஆண்டுல வந்து 20% 18% ஏறினதெல்லாம் கூட நான் பார்த்திருக்கேன். சோ அது மாதிரி ஆதாயத்தையும் கொடுத்திருக்கு பங்குச்சந்தையில அந்த யூனிட்டுகளுடைய மதிப்பு. நிறுவனம் கொடுக்கக்கூடிய லாபம் தான் மட்டும் இல்ல, பெர்செப்ஷன்ல அந்த யூனிட்டுடைய மதிப்பும் உயரும். அதுலயும் நமக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு டைவர்சிபிகேஷனுக்கு ஒரு 5% வரைக்கும் வந்து யாராவது பெரிய முதலீட்டாளர்கள் முதலீடு செய்யறதுன்னா பண்ணலாம், தப்பு இல்லை சார். வேற ஏதாவது ஐபிஓ வெளியாக இருக்கா சார்? ஐபிஓ நிறைய தொடர்ந்து வந்துகிட்டு இருந்தது. பட் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஒரு இன்னைக்கு 2 ஐபிஓ இருக்குது. ஒண்ணு வந்து டாக்டர் அகர்வால் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய சென்னையை சேர்ந்த அந்த நிறுவனம் டாக்டர் அகர்வால் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா சார், இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல எல்லாம் கொடுத்திருந்தாங்க சார். ஆமா, நம்மள பேப்பரே படிக்க விடாம விளம்பரம் கொடுக்குறாங்க. பேப்பரை பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல ஃபுல்லா இதுதான் இருக்குது. சோ அந்த நிறுவனத்தினுடைய அதனுடைய இது துவங்கி இருக்கிறது. பட் ஆனா என்ன ஒரு இதுனா ரொம்ப
ரொம்ப நாட்களுக்கு பிறகு நான் பார்த்த ஒரு விஷயம். அந்த வெளியான முதல் நாளே எல்லா ஐபிஓவும் ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகும். ஆனால் அந்த மாதிரியான ஒரு ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு ஒரு இது வரல. பட் அப்கோர்ஸ் இது டூ ஏர்லி டு சே திஸ். நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இன்று முடிவடையக்கூடிய நாளை, அதாவது நாளை மறுநாள் முடிவடையக்கூடிய இன்னொன்று வந்து மால்பாணி அப்படிங்கிற ஒரு ஐபிஓ. அது வந்து 7 மடங்கு அதுக்கு விண்ணப்பம் வந்திருக்குது. ஸோ அதனுடைய விலை வந்து 55 ரூபாயிலிருந்து 90 ரூபாய். சில நேரங்கள் இது விலை குறைவுன்னு நினைத்து கூட யாரோ முதலீட்டாளர்கள் போடுறாங்களா என்னன்னு தெரியல. பட் அகர்வால் ஐ கிளினிக் இதை பொறுத்த வரைக்கும் வந்து அதனுடைய இப்ப சற்று முன்னர் வரை வந்து அது 0.07 அவ்வளவுதான் வந்திருக்கு. அதாவது 100 பங்குகள் வழங்குறாங்கன்னா 7 பங்குகளுக்கு தான் விண்ணப்பம் வந்திருக்கு. பங்கு ஒன்றின் விலை 382 ரூபாயிலிருந்து 402 ரூபாய். அதனால ஒரு வேலை அதிகம் நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. நான் ரெண்டுமே அது குறைவு அதிகம்னு சொல்ல விரும்பல. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க முடிவு எடுக்கணும். பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ எம்ஆர்எஃப் மாதிரி ஒரு ஷேர் 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்குன்னா அது காஸ்ட்லின்னு அர்த்தம் இல்ல. அதே சமயத்துல ஒரு ரூபாய்க்கு ஒரு பங்கு வணிகமாகுதுன்னா அது சீப்னு அர்த்தம் இல்ல. இந்த 1 ரூபாய்க்கு வணிகமாகக்கூடிய பங்குனுடைய உண்மையான மதிப்பு 50 பைசாவாக இருக்கலாம். அப்ப அது எக்ஸ்பென்சிவ். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு வணிகமாகக்கூடிய பங்குனுடைய உண்மையான மதிப்பு 2 லட்சம் ரூபாயாக இருக்கலாம். அப்ப அது மலிவு. அப்படித்தான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த 85 ரூபாய் 90 ரூபாய்னா மலிவு, 380 ரூபாய் 400 ரூபாய்னா காஸ்ட்லின்னு பார்க்க கூடாது. அகைன் இட் டஸ் நாட் மீன் தட் யூ ஷுட் அப்ளை டு திஸ் ஐபிஓ. அது நீங்க வந்து உங்களுடைய சொந்த கால். அது உள்ள புதுசா இன்வெஸ்ட் பண்ண வர ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். அவங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சார், இந்த காலாண்டு முடிவுகள் நிறைய லிஸ்ட் பார்த்துட்டே இருந்தோம். இப்போ புதுசா ஏதாவது வந்திருக்கா சார் அடுத்து? சற்று முன்னர் டாடா மோட்டார்ஸ் அதனுடைய நிறுவனத்தினுடைய 3வது காலாண்டு முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. சந்தை முடிவடைந்த பிறகு வெளியானது. இது நிகர லாபம் 22% குறைஞ்சிருக்கு. 5451 கோடி ரூபாய் நிகர லாபம். ஆனால் இதற்கு முந்தைய காலாண்டை விட 22% குறைஞ்சிருக்கு அந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது. இது ஒன்று. 2வது மாருதி சுசுகி. இதுவும் ஆனா இதனுடைய லாபம் ஹுண்டாய்க்கு நேர்மாறாக பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து நிகர லாபம் குறைஞ்சிருக்கு, ஹுண்டாயிலையும் குறைஞ்சிருக்கு. பட் மாருதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய நிகர லாபம் 16% அதிகரிச்சு 3727 கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, மார்ஜின் இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது ஆனால் பங்கினுடைய விலை பெரிய அளவில் அது இன்னும் சொல்ல போனா இறங்கி இருக்கு. அதிகரிக்கலாம் கூட பரவாயில்ல. 145 ரூபாய் இன்னைக்கு இறங்கி இருக்கிறத பார்க்கிறோம். அது எப்போதுமே இப்படி நம்ம முன்னே பேசியிருக்கோம். அதை பத்தி நம்ம சில சமயம் எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அதிகரிச்சிருந்தா பின்னால் இறங்கும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அது வந்து இன்னைக்கு பார்த்தோம். ஆனா டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தினுடைய லாபம் 22% குறைஞ்சிருந்தா கூட பங்கினுடைய விலை 24 ரூபாய் ஏறி இருக்கு. பட் அது முடிவுகள் வந்து சந்தைக்கு பிறகு, சந்தை முடிவடைந்த பிறகு வந்ததுனால நாளைக்கு தான் அதனுடைய உண்மையான ரியாக்ஷன் தெரியும். இன்னொரு முக்கியமான நிறுவனம் அம்புஜா சிமெண்ட். இது வந்து அதானி குழுமத்தை சேர்ந்தது. இப்போது முன்பு தனியா இருந்தது. இப்ப அதானி குழுமத்தை சேர்ந்த ஏசிசி மாதிரி அம்புஜா சிமெண்ட் 3ஆம் காலாண்டு நிகர லாபம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இறங்கி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? தெரியலையே சார். அதானி குழுமம்னு சொல்லிருங்க. ஏறி இருக்கா சார்? 242% அதிகரிச்சு 1758 கோடி அப்படின்னு வந்திருக்குது. ஜோக்ஸ் அபார்ட், இது வந்து நிச்சயமா இது வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு காலகட்டத்துல வந்து ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சொல்லணும். பட் பங்கினுடைய விலையில பெரிய தாக்கம் இல்லை. அது வந்து 21 ரூபாய், இன்னும் சொல்ல போனா நெகட்டிவா இறக்கத்துல தான் முடிவடைந்திருக்கு. 522 ரூபாய் அப்படின்னு முடிவடைந்திருக்கு. கிட்டத்தட்ட நேற்றைய முடிவை விட 4% இது வந்து குறைவு. ஒருவேளை வரக்கூடிய கைடன்ஸ் வந்து அவ்வளவு சரியா இருக்காதுன்னு எதிர்பார்க்கறாங்களா என்னங்கிறது தெரியல. இன்னொரு விஷயம் கூட காரணமா இருக்கலாம். இதோடு சேர்ந்து அவங்க அறிவித்தது ஓரியன்ட் சிமெண்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் நடந்து கொண்டிருக்கிறது. அது வந்து கிட்டத்தட்ட 335 ரூபாய் இன்னைக்கு நேற்று வந்து 329 ரூபாய் தான் இருந்தது. இன்னைக்கு 335 ரூபாயில முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 2% அல்லது 5.5 ரூபாய் அதிகரிச்சு முடிவடைஞ்சிருக்கு. இந்த நிறுவனத்தினுடைய பங்குல அவங்க கால் பதித்திருக்கிறார்கள், வாங்க துவங்கி இருக்கிறார்கள். இதை வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 37-38% கிட்ட வந்து வெளியே இருக்கக்கூடிய பங்குதாரர்களிடம் இருந்து வாங்க போவதாக சொல்லியிருக்காங்க. என்ன விலைக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள்கிட்ட சொன்னேன், நேற்று 329 ரூபாய் கிட்ட இருந்தது, இன்னைக்கு 334 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அதிகரிச்சதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். இவங்க இந்த 38% கிட்ட வாங்க போறதுக்கான விலை பாத்தீங்கன்னா 395 ரூபாய் 40 பைசா பங்கு ஒன்றின் விலை. கிட்டத்தட்ட இப்ப இன்னைக்கு பங்கு சந்தையில வணிகமாகறதை விட 20% அதிகமா கொடுத்து வாங்குறாங்க. அவங்களுக்கு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதுபடி அவங்க வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 26% வரைக்கும் அந்த நிறுவனத்துடைய 26% ஹோல்டிங் வரைக்கும் வாங்குறதுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த தகவல் வந்ததன் காரணமாக கூட அந்த பங்கினுடைய விலை அதிகரிச்சிருக்கலாம். பட் இந்த கேபிட்டல் இப்படி டிப்ளாய் ஆகிறத ஒருவேளை சந்தை நெகட்டிவா பாக்குதா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதனால கூட வந்து அதாவது ஏற்கனவே சிமெண்ட் இருக்கும் பொழுது இன்னும் அவங்க அதிக விலை கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணி நிறைய வாங்குறாங்க. இந்த கெப்பாசிட்டி எல்லாம் யூட்டிலைஸ் ஆகணும். இதெல்லாம் லீவரேஜா இருந்து கடன் வாங்க வேண்டி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா அப்ப அதுக்கான வட்டி விகிதம், லாபம் அடி வாங்கலாம் அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் கூட கணக்குகள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம அது போக தான் அதனுடைய முழு விவரம் நமக்கு தெரிய வரும். இதுபோல இன்னும் நிறைய முடிவுகள் இன்றைக்கு நாளைக்கு வர இருக்கு. குறிப்பாக வரக்கூடிய நாட்களில் பங்குச்சந்தையினுடைய போக்கை நிர்ணயிக்கக்கூடியது 3 முக்கியமான விஷயங்கள். இன்னைக்கு FOMC, ஃபெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டி, அந்த US ஃபெட்டோட வட்டி விகிதம் குறித்த முடிவுகள், அவங்களுடைய மற்ற விவாதங்கள் இன்னைக்கு இருக்கு. அவங்க என்ன அறிவிக்க
அறிவிக்க போறாங்கிறது அமெரிக்க சந்தையில் மட்டுமல்ல உலக சந்தையிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இரண்டாவதாக இந்த சனிக்கிழமை நம்ம இந்தியா பட்ஜெட். மூன்றாவதாக அதற்கு பிறகு மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய சந்திப்பு, அதை தொடர்ந்து வட்டி விகிதம் குறைப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் காலாண்டு முடிவுகள் இதுவும் சேர்ந்து கொள்ள ஒரு ரொம்ப ஆக்டிவான ஒரு வாரமாக இருக்க போகிறது. நாளை துவங்கி அடுத்த ஓரிரு வாரங்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் 2ஆம் வாரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா மிக ஆக்டிவான ஒரு வாரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம ஷோ வியூவர்ஸ்லாம் இப்பயே ரெடியா இருப்பாங்க சார், அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நன்றி சார், நாளைக்கு சந்திப்போம் சார். நன்றி வெங்கடேஷ், சந்திப்போம். திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்க.